வணக்கம். பிரைஸ் த லார்ட். ஒன்ஸ் பெருமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா வீழ்ச்சியை கொண்டு வந்துடும். அந்த வீழ்ச்சி தோல்வியையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வந்துடும். சரியா? அதனால வேதம் என்ன சொல்லுது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். இப்போ தேவனே நமக்கு அகெயின்ஸ்டா வரும்பொழுது யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? யாரால நம்மளை தப்புவிக்க முடியும்? இந்த சூழ்நிலையை தான் பிசாசாகி அந்த டெவில் ஈவில் ஸ்பிரிட் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான். எப்படின்னா, நல்லது செய்கிற மாதிரி உதவி செய்கிற மாதிரி வலிய வந்து உதவி செய்து நமக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும். அடுத்ததா வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத யோசனைகள், அப்புறம் அப்படியே சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அப்படியே பெரிய பிரச்சனையா ஊதி அது அதுக்கப்புறமா உங்கள் பேரை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, இன்னும் எரிச்சல் மூட்டி, இன்னும் கோபப்படுத்தி, இன்னும் குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டு பண்ணி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவான். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பெருமை. நீங்கள் அந்த பெருமைக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு, கற்று கொடுத்துருக்கிறாரு, சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஜஸ்ட் கீழ்ப்படிந்து நடந்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஒருவேளை உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், அல்லது டபுள் டிகிரி பிஹெச்டி நம்மலாம் நீங்கள் படிச்சிருக்கலாம். உங்களுக்கு நிறைய மேன் பவர் இருக்கலாம், மணி பவர் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல அத்தாரிட்டி அதிகாரம் இருக்கலாம். நான் சொன்னால் என்ன வேணால் செஞ்சுருவாங்க, அப்படி இப்படிலாம் இருக்கலாம். அதிகார பவர், செல்வாக்கு, சௌந்தரியம், அழகு, ஆரோக்கியம் எல்லாம் இருக்கலாம். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவு இல்லை தான். ஓகே, வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் மற்றவங்கள சீப்பாக ட்ரீட் பண்ணுவீங்களா? அடுத்தவங்கள கேவலமாக பார்ப்பீங்களா? மட்டமாக பார்ப்பீங்களா? ஏப்பா இவங்ககிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம மனசுக்குள்ள பெருமை, மேட்டுமை, ஆணவம், அகம்பாவம், இருமாப்பு, திமிரு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியாது. இருக்கிற லெவல்ல இருந்து டவுன் தான், வீழ்ச்சி. அதனால கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்வு நம்ம கூட இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அதிகமான கனிகளை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நம்ம அதிகமான கனிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருமை நம்ம கிட்ட வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா தேவனே அதுக்கு எதிராளியாக அகெயின்ஸ்டாக வந்து நிற்கிறாரு. நம்ம அனுபவிக்கிற, நம்ம பார்க்குற, நம்மக்கிட்ட இருக்கிற, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற எதுவுமே நிச்சயம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது. எப்போ என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. எதுவுமே கேரண்டி கிடையாது. ஒவ்வொன்றுமே இன்னைக்கு நல்லா இருக்கிறோமா, ஆண்டவருடைய கிருபை, நாளைக்கு நல்லா இருப்போமா, அது அவர் கையில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மேட்டிமை, பெருமை இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்த்தப்படுகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆமேன். இங்கே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. பார்த்தீங்களா? இதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. நான் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் அப்படின்னு 21வது வசனம். எவ்வளவு அருமையான ஆண்டவர் போய் சொல்லுவாரா? போய் சொல்ல மாட்டார். அவர் போய் சொல்ல மனிதன் நல்ல மனமார மனுபுத்திரனும் அல்ல, எழுதி கொடுத்துருக்கிறாரு. எழுதி கொடுத்துருக்காரு. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்துல தான் இருக்குது. உங்ககிட்ட மேபி இதெல்லாம் இருக்கலாம். அது எங்கேருந்து வந்துச்சு? அவர் போட்டது, அவர் கொடுத்தது. ஆமேன். அதனால் மேன்மை பாராட்டிக்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்ம தாழ்மை மட்டும் இருந்தால் போதுமா? ஆண்டவரை தேடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதம் வாசிக்கணும். ஸோ வி ஹாவ் டு கிவ் டைம். அவருக்கு நம்ம நேரத்தை கொடுத்து நம்ம அவர் சமூகத்தில் அவரை சார்ந்து வாழும்பொழுது அதிகமான கனிகளை நம்ம கொடுக்க முடியும். ஆமீன். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அழகாய் நடத்துவார். ஆமீன்.